மனிதனுடைய வாழ்விலே இன்பங்கள் துன்பங்கள் இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல அது வந்து கொண்டே இருக்கும். உலகத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதரை பார்க்க முடியாது. அதே போல உலகத்திலே எப்பொழுதும் துன்பம் துயரும் வேதனையில் இருக்கக்கூடிய மனிதரையும் பார்க்க முடியாது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றேன். ஒன்று அரசராகவும் அதிலே இறைவன் சாலமோனுக்கு குறிப்பிட, சாலமோனை நீ கட்டியிருந்த ஆலயத்திலே எனது கண்கள் இரண்டும் அங்கேதான் இருக்கிறது, எனது இதயம் அங்கேதான் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த ஆலயத்திற்கு வந்து அவர்கள் வேண்டுதல் வைக்கின்றார்களோ அந்த வேண்டுதலை செவிமடுக்கக்கூடிய இறைவனாக நான் இருக்கிறேன், கேட்கக்கூடிய இறைவனாக நான் இருக்கிறேன். சுமைகளை இறக்கி வைத்து ஆறுதல் தேடி வந்த அண்ணாவுக்கு இறைவன் ஆறுதல் கொடுத்தான். இயேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இந்த 11வது நாளிலே நாம் பயணம் செய்ய இந்த புனிதமான ஆலயத்திலே நம் சுமைகளை எல்லாம் சுகங்களாக மாற்றக்கூடிய இறைவனுடைய இறை இல்லத்திலே நாம் நம்பிக்கையோடு குழுமி இருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்விலே இன்பங்கள் துன்பங்கள் இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல அது வந்து கொண்டே இருக்கும். உலகத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதரை பார்க்க முடியாது. அதே போல உலகத்திலே எப்பொழுதும் துன்பம் துயரும் வேதனையில் இருக்கக்கூடிய மனிதரையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் உணர்வுக்குள்ளும் உடலுக்குள்ளும் இன்பம் துன்பம் இவை இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இந்த 11வது நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு அழைப்பு, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். எப்படிப்பட்ட சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் குடும்ப தலைவிக்கு என்ன ஒரு சுமை என்றால், இந்த குடும்பத்தை எப்படி மேல்நோக்கி கொண்டு செல்ல வேண்டும், அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி கட்டமைக்க வேண்டும், பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு சுமை. சில நேரத்திலே வெளியே சொல்ல முடியாத சுமைகள், பகிர்ந்து கொள்ள முடியாத சுமைகள், இறக்கி வைக்க முடியாத சுமைகள், சில நேரங்களிலே நோய் நொடிகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுமை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே இவ்வளவு சுமைகளை எல்லாம் நாம் சுமந்து கொண்டு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களிலே இந்த சுமைகள் அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய வருத்தம், வேதனை, கண்ணீர் இவர்களெல்லாம் கொடுத்து இருக்க வேண்டும். ஆனால் இறைமகன் இயேசு சொல்லுகின்றார், இந்த சுமைகளை என்னிடம் கொண்டு வாருங்க, நான் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கொண்டு வாருங்க, என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வாருங்க, கொண்டு வந்து எனக்கு முன்பாக இறக்கி வையுங்கள். இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட பணிகளை செய்து கொண்டே இருங்கள். என்னென்ன கடமையும் என்னென்ன பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவற்றை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களுக்கு சுமையாக இருக்காது. மாறாக எத்தனை சுமைகளை எல்லாம் நாம் சுமந்து கொண்டு நமது அன்றாட பணிகளை செய்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்காது. ஏனென்றால் ஏற்கனவே இத்தகைய சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறது இந்த உடல், இந்த மனசு, இந்த உணர்வு, உள்ளம் அனைத்தும். இத்தனை சுமைகளை சுமந்து கொண்டு நமது அன்றாட பணிகளை நம்மால் முழு மனதோடு முழுமையாக செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. இதற்கு ஒரு தீர்வு தான் இறைமகன் இயேசு கொடுக்கின்றார். எத்தனை சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு உன்னால் உனது அன்றாட பணிகளை செய்ய முடியாது. அந்த பணிகளை செய்தாலும் முழுமையாக 100க்கு 100 உன்னால் செய்ய முடியாது. எதற்காக நீ சுமந்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்னிடம் இறக்கி வை.
அந்த சுமைகள் அது கீழே என்னிடம் இறக்கி வைத்த பின்பு நீ சுமைகளற்ற ஒரு மனிதனாக இருப்பாய், உனது கடமையை நிகழ்காலத்தில் செய்து கொண்டே இரு, உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார். இறைமகன் இயேசு இந்த சூழலை, இந்த உரையாடலை எத்தகைய சூழ்நிலையிலே இவர் சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பரிசேயர்கள் மறைநூல் வல்லுநர்கள் அனைவரும் நீங்கள் சட்டங்களை கடைபிடித்தாலொழிய நீங்கள் இறைவனுக்கு கூடிய விண்ணக வீட்டுக்கு செல்ல முடியாது, அல்லது கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. இறைவன் கொடுத்தது 10 கட்டளைகள் மட்டும்தான். அந்த 10 கட்டளைகளில் முதல் 3 கட்டளை இறைவனுக்காக, மற்ற 7 கட்டளைகள் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, சமூகத்தினுடைய கட்டமைப்புக்காக, அல்லது ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனும் எப்படி உரையாட வேண்டும், எப்படி பழக வேண்டும், உறவு எப்படி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக மற்ற 7 கட்டளைகள். ஆனால் இந்த மறைநூல் வல்லுநர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 10 கட்டளைகளை பெருக்கி 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 613 சட்டங்களாக மாற்றிவிட்டார்கள். இந்த 613 சட்டங்கள் உண்மையிலே மனிதனுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய சட்டங்களாக, மனிதனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சட்டங்களாக, அல்லது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரிந்து போன, நைந்து போன, உடைந்து போன அந்த உறவை மீண்டும் சேர்க்கக்கூடிய அல்லது விடுதலை கொடுக்கக்கூடிய இந்த சட்டங்களாக இருந்ததா என்றால் இல்லை. இந்த 613 சட்டங்கள் 2 பிரிவாக பிரித்தார்கள். 365 சட்டங்கள் எவை செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளுக்கும் 365 நாட்கள் என்னென்ன செய்ய வேண்டும். அடுத்ததாக 248 சட்டங்கள் எவையெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப இந்த 613 சட்டங்கள் ஒவ்வொரு சாதாரண மனிதன் நினைத்து நினைத்து என்ன செய்கின்றான்? தனது மகிழ்ச்சியை இழந்து விட்டான், தனது சுதந்திரத்தை இழந்து விட்டான். இந்த 613 சட்டங்கள் ஏதாவது நான் செய்யவில்லை என்றால் கடுமையான தண்டனை கொடுத்தார்கள் அல்லது அபராதம் விதித்தார்கள். எனவே இந்த சட்டத்தை நினைத்து நினைத்து என்ன செய்கின்றான்? தன் மகிழ்ச்சியும் தனது விடுதலையும் அனைத்தையும் அவன் துறந்து ஒரு நடைபெணமாகத்தான் அவன் நடந்து கொண்டிருந்தான் சமூகத்திலே. இறைமகன் இயேசு சமூகத்துக்குள் வருகின்றார், இந்த சூழலை பார்க்கின்றார். ஒவ்வொரு மனிதனுடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய முகத்திலே சோகங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, அல்லது இந்த முகமானது சோர்ந்து போன கவலை கொண்ட ஒரு முகமாக இருக்கிறது. இந்த சோர்ந்து போன கவலை கொண்ட முகத்துக்கு பின்பாக இருப்பது எவை என்பதை இயேசு ஆராய்கின்றார். எதற்கும் பிரயோசனம் இல்லாத 613 சட்டங்கள். எனவே இந்த 613 சட்டங்களை தூக்கி எறியுங்க. இந்த 613 சட்டங்கள் உங்கள் மகிழ்ச்சியை அபகரிக்கக்கூடிய இருக்கிறதா? உங்கள் விடுதலையை அபகரிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறதா? அல்லது உங்கள் மேல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறதா? உங்களுக்கு சுமைகளாக இருக்கிறதா? தூக்கி எறியுங்கள். நான் உங்களுக்கு சட்டம் கொடுக்கின்றேன். எனது சட்டம் உங்கள் மகிழ்ச்சியை அபகரிக்காது. நான் கொடுக்கக்கூடிய கட்டளை உங்களை அந்த துன்பத்திலே, துயரத்திலே ஆழ்த்தாது, மாறாக அவை மகிழ்ச்சி கொடுக்கும். எனவே அந்த சுமைகளை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு வந்து என்னிடம் இறக்கி வையுங்கள். நான் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். அவை அழுத்தாமல், உங்கள் மகிழ்ச்சி அபகரிக்காமல் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். எனவேதான் இறைமகன் இயேசு எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அந்த நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இயேசுவோடு 2 நாட்கள் 3 நாட்கள் அவர்கள் தங்கி இறைமகன் இயேசுவின் நாவிலிருந்து வரக்கூடிய, உதிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு காயம்பட்ட அந்த இதயத்திற்கு அவர்கள் மருந்தாக்கி கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மீதுதான் இயேசு பரிவு கொண்டார், இயேசு இரக்கம் கொண்டார். ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருப்பதை கண்டு அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக இருந்தார். அப்படிப்பட்ட நல்ல ஆயன் எங்கு இருக்கிறார்? இங்கு இருக்கின்றார். இந்த திவ்யநற்கருணை பெட்டியிலே இறைமகன் இயேசு இருக்கின்றார். இது அவரது வீடு, பரிசுத்தமான வீடு. நமது சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து அந்த சுமைகளுக்கு பதிலாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய
விடுதலை நாயகன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு, என்னை நோக்கி வாருங்கள், என் இல்லத்தை நோக்கி வாருங்கள், உங்களுக்கு நான் மகிழ்ச்சி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு நிகழ்வு இருக்கிறது. சாமுவேலுடைய பெற்றோர் எல்கானா, அன்னா. இந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத பொழுது அந்த வீட்டுக்குள்ளே அண்ணாவை கேலி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கின்றார். அண்ணாவை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ளே இருக்கின்றார். அண்ணாவை ஒவ்வொரு முறையும் இழிவுபடுத்தி அவமானகரமான சொற்களை சொல்லி சொல்லி அவரை காயப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருடைய கணவன் எல்கானா சொல்லுகிறார், அண்ணா, ஏம்மா நீ அழுவுற? நீ அழாதம்மா, நீ சாப்பிடாமல் ஏன் இருக்கின்றாய்? கொஞ்சமாச்சு சாப்பிடு. குழந்தை இல்லை என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாதே. ஏனென்றால் நான் 10 குழந்தைகளை விட மேலானவன் அல்லவா? நான் இருக்கின்ற பொழுது குழந்தை இல்லை என்று நீ ஏன் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கின்றார்? அந்த ஆறுதலான அந்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ? தன் மனைவி வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது, அல்லது அந்த தவறான வார்த்தைகளால் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு ஒரு ஆன்மாவாக இருக்கின்ற பொழுது ஒரு கணவன் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை, நீ ஏம்மா அழுவுற? நீ ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிற? ஏன் சாப்பிடாமல் இருக்கிற? நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, இதோ நான் இருக்கிறேன், உன் கணவன். 10 புதல்வரை விட நான் உயர்ந்தவன். எனவே நீ மகிழ்ச்சியாரு, சந்தோஷமா. அந்த காயம்பட்ட அண்ணாவுடைய மனதுக்கு கொஞ்சம் ஆறுதல். ஆனால் தன் கணவன் கொடுத்த அந்த ஆறுதல் முழுமையான ஆறுதலாக அண்ணாவுக்கு இல்லை. மீண்டும் அவரது மனதை குத்தி காயப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணி மீண்டும் 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 இருக்கின்றார். எனவே தனது இதயத்துக்கு, தனது உணர்வுக்கு, உடலுக்கு ஒரு நிரந்தரமான அமைதியை தேடி அண்ணா எங்கு செல்லுகிறார் என்றால் ஆலயத்துக்கு வருகின்றார். அந்த இறைவசனம் இவ்வாறு இருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் சிலோவோமில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். தன் கணவன் கொடுத்த அந்த ஆறுதல் இந்த காயப்பட்ட மனசுக்கு மருந்தாக இல்லை. சமாதானப்படுத்த முடியல, அமைதியை கொண்டு வர முடியல. அப்ப நிரந்தரமான அமைதியை தேடி அண்ணா சென்ற இடம் கோவில். அப்ப என்ன செய்கின்றார்? அவர் கோவிலுக்கு வருகின்றார். வந்து அந்த இறைவனுக்கு முன்பாக அழுகின்றார், அழுது புலம்புகின்றார். தனது வேதனையை அந்த இறைவனுக்கு முன்பாக கொட்டி தீர்க்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறார் என்றால், ஆண்டவரே, எனது வேதனையை நீ அறிந்திருக்கிறேன். இதோ இந்த குழந்தை இல்லாத நிலையிலே நான் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நீர் அறிந்து கொண்டு இருக்கின்றீர். எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடும். அந்த குழந்தையை நீ கொடுத்தால் அந்த குழந்தையை மீண்டும் உனக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். கண்களிலே கண்ணீர், வார்த்தைகள் வெளிவரவில்லை, உரையாடல்கள் வெளிவரவில்லை. இந்த 2 உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஆலயத்தினுடைய முற்றத்திலே அமர்ந்திருந்த குரு ஏலி உள்ளே வருகின்றார். அந்த அண்ணாவை பார்க்கின்றார். கண்களில் கண்ணீர், வார்த்தைகள் வெளிவரவில்லை, உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த குரு அண்ணாவை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார். அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த பொழுது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டுமே அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்?
மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உமது அடியாலை ஒரு கீழ்த்தரமான பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசி கொண்டிருந்தேன் என்றார். தனது வேதனையை, வருத்தத்தை, அவமானகரமான சொற்களை எல்லாம் எதிர்கொண்ட அந்த இதயத்தை இறைவனுக்கு முன்பாக கொட்டி கொண்டிருக்கின்றார், அழுது கொண்டிருக்கின்றார். உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை குரு ஏலி தவறாக எண்ணுகின்றார். ஒருவேளை இந்த பெண் குடித்துவிட்டு வந்து உளறி கொண்டிருக்கிறாரோ, சத்தம் வரல, உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. அப்ப குரு தவறாக எண்ணி, எவ்வளவு காலம் நீ குடித்து கொண்டு இருப்பாய், குடியை நிறுத்து. அப்ப அந்த பெண் சொல்லுகின்றார், அண்ணா, குருவே, என்னை தப்பா நினைக்காதீங்க, நான் குடித்து விட்டு வரவில்லை. மாறாக எனது மன வேதனையை, மன அழுத்தத்தை, நான் எதிர்கொண்ட துன்பம், துயரங்கள், அவமானகரமான சொற்கள் அனைத்தையும் நான் என் ஆண்டவருக்கு முன்பாக கொட்டி கொண்டிருக்கின்றேன். எனது வேதனை மிகுந்தவையாக இப்படிப்பட்ட அந்த உதடுகள் அசைந்து கொண்டு இருக்கின்றன. என்னை தவறான பெண்ணாக, கீழ்த்தரமான பெண்ணாக எண்ண வேண்டாம். தன் கணவன் அவளுக்கு ஆறுதல் கொடுத்தார். அந்த ஆறுதல் பத்தல. அந்த ஆறுதல் முழுமையான ஆறுதல் அல்ல. அல்லது தனது இதயத்திலே, உள்ளத்திலே, உணர்வில் இருக்கக்கூடிய அந்த சுமைகளை இறக்கி வைக்க முடியல. ஆனால் தனது இதயத்தில் இருக்கக்கூடிய சுமைகளை, உள்ளத்திற்கு கூடிய சுமைகளை, இந்த உணர்வில் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் எங்கு இறக்கி வைக்கிறார், எங்கு கொட்டி தீர்க்கின்றார்? இறைவன் இருக்கக்கூடிய புனிதமான ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு தனது வேதனைகள் அனைத்தையும் கண்ணீரின் வழியாக அவர் கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு இறைவனுடைய இறை இல்லத்துக்கு வந்து இறைவனுக்கு முன்பாக தனது வேதனையை, தனது சுமைகளை எல்லாம் கொட்டி தீர்த்த அந்த அண்ணாவுக்கு இறைவன் இளைப்பாறுதல் கொடுத்தாரா? மகிழ்ச்சியை கொடுத்தாரா? அவர் கேட்டதை கொடுத்தாரா என்றால் ஆம், கொடுத்தார். அவர் கேட்ட ஆண் குழந்தையை பரிசாக கொடுத்தார், சாமுவேல் என்ற ஆண் குழந்தை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நம் மகிழ்ச்சியை தேட எங்கெங்கோ அலைகின்றோம். உண்மையான விடுதலையை தேட எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றோம். சென்ற இடங்களெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா, விடுதலை கிடைத்ததா? இல்லை. உலகத்துக்கெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் எங்கு இருக்கின்றார்? நமது சுமைகளுக்கெல்லாம் இளைப்பாறுதல், மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இறைவன் எங்கு இருக்கின்றார்? இந்த சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த இதயத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடிய விடுதலை நாயகன் எங்கு இருக்கின்றார்? ஒவ்வொரு ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயத்திலே இருக்கின்றார். அந்த ஆலயத்திலே திவ்ய இலக்கணை பெட்டியிலே இருக்கின்றார். உடலோடும் மொத்தத்தோடும் தேவ சுபாவத்தோடும் அங்கேதான் இருக்கிறார். ஒன்று அரசராகமும் அதிலே இறைவன் சாலமோனுக்கு குறிப்பிட, சாலமோனை நீ கட்டியிருந்த ஆலயத்திலே எனது கண்கள் இரண்டும் அங்கேதான் இருக்கிறது, எனது இதயம் அங்கேதான் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த ஆலயத்திற்கு வந்து அவர்கள் வேண்டுதல் வைக்கின்றார்களோ அந்த வேண்டுதலை செவிமடுக்கக்கூடிய இறைவனாக நான் இருக்கிறேன், கேட்கக்கூடிய இறைவனாக நான் இருக்கிறேன். சுமைகளை இறக்கி வைத்து ஆறுதல் தேடி வந்த அண்ணாவுக்கு இறைவன் ஆறுதல் கொடுத்தால், ஈப்பாறுதல் கொடுத்தார். இந்த புனிதமான ஆலயத்தின் மீது நமது நம்பிக்கை இருக்கிறதா? இந்த ஆலயத்திலே இறைவன் இருக்கின்றார். எனது சுமைகளை இறக்கி வைக்கின்ற பொழுது சுமைகளுக்கு பதிலாக இளைப்பாறுதல், மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இறைவன் இங்கு இருக்கிறார் என்று எவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த புனிதமான ஆலயத்திலே எனது பாதம் பதிகின்றதா? அல்லது அவநம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே எனது பாதம் பதிகின்றதா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.